தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சொத்து தகராறில் தம்பி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதில் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தீயில் முற்றிலும் எரிந்து சேதமானது. தம்பியை பழிதீர்க்க வெறிச்செயலில் ஈடுபட்ட அண்ணன் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தம்பி வீட்டில் பெட்ரோல் குண்டு அடித்த அண்ணன், தீப்பிடித்து எரிந்து நாசமான கார், சொத்தை பிரித்து எழுதி தரச் சொல்லி கொலை மிரட்டல் விடுத்த அண்ணனின் ஆவேச செயல், உயிருக்கு பயந்து காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த குடும்பத்தினர். நடந்தது என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள தாராசுரம் கடைவீதியைச் சேர்ந்த திமுக வார்டு செயலாளர் கருணாநிதி ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கும் அவரது அண்ணன் ராமச்சந்திரனுக்கும் நீண்ட காலமாக சொத்து தகராறில் பிரச்சனை நீடித்து வருவதாக தெரிகிறது. பூர்வீக சொத்தை பிரிப்பது தொடர்பாக அண்ணன் தம்பிக்குள் மோதல் போக்கு நீடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வியில் முடிய இருவரும் பகையாளிகளாக மாறி விரோதத்தை வளர்த்து வந்தனர். சம்பவத்தன்று ராமச்சந்திரன் தனது மனைவி கண்மணி, மகன் குருச்சந்திரன் மற்றும் சிலருடன் கருணாநிதி வீட்டிற்கு சென்று சொத்து குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அப்போது இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக அதில் ஆத்திரமடைந்த ராமச்சந்திரன் படு பயங்கர செயலில் ஈடுபட்டுள்ளார். தம்பியின் வீட்டு வளாகத்தில் பீர் பாட்டிலில் திரி போட்டு தீ பற்ற வைத்து வீசியுள்ளார். அதில் வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தீப்பிடித்து எரிந்தது. உடனே கருணாநிதி மற்றும் அக்கம்பக்கத்தினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இச்சம்பவம் குறித்து கும்பகோணம் காவல் ஆய்வாளர் பாலச்சந்தர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார். பின்னர் பெட்ரோல் குண்டுவீச்சு தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் மேலும் கருணாநிதி கொடுத்த புகாரின் பேரில் ராமச்சந்திரன், அவரது மனைவிகள் கண்மணி, லதா, மகன் குருச்சந்திரன் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் சம்பவத்தில் ஈடுபட்டதாக 4 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.